நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையில பாருங்க, நம்மள ஒரு நாள் தேவன் ரட்சித்தார். இன்றைக்கு நம்ம எல்லாரையும் சொல்லுவாங்க, நம்ம இருக்கிற அத்தனை பேரையும் சொல்லுவாங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இந்த பெண் கிறிஸ்தவ பெண், இந்த பையன் கிறிஸ்தவ பையன் சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை. நமக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கிறதா? பரிசுத்த வாழ்க்கையும் சாட்சி உள்ள வாழ்க்கையும் இருந்தாதான் நாம் ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவரை பற்றி நாம் ஊழியம் செய்ய முடியும். நமக்கு சாட்சி இல்லாவிட்டால், நம்மை குறித்த நற்சாட்சி இல்லாவிட்டால் நாம் ஊழியம் செய்ய முடியாது. நாம் செய்கிற காரியங்கள் அங்கீகரிக்கப்படாது, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ சாட்சி என்பது ரொம்ப முக்கியம். நாம் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். இப்போ பொதுவா இங்க இருக்கிற யாரையாவது பார்த்து இந்த பையன் யாருன்னு கேட்டா அவனை குறித்து ஃபுல்லா நாம் சாட்சி சொல்ற பிள்ளைங்க. இவன் யாருன்னா, இவனுடைய பேர் இது, இவன் வசிக்கிற இடம் இது, இந்த இடத்துல இவனுடைய அப்பா அம்மா பேர் இது, இப்படி எல்லாம் பயோடேட்டாவை ஃபுல்லா சொல்லிடுவாங்க. அது கிறிஸ்தவத்துல இவன் யாருன்னா, இவன் ஒரு காலத்துல துன்மார்க்கமா இருந்த பையன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கான், ரட்சிக்கப்பட்டு இப்படி வாழ்றான், கிறிஸ்துவுக்குள்ள இருந்து இப்படி வாழ்றா, ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா வாழ்றான்னு சொல்லி ஒரு சாட்சி நமக்கு எல்லாருக்குமே வேணும். நம்ம சபையிலே வந்து நல்ல ஆரவாரத்தோட ஜெபம் பண்ணிட்டு, நல்ல வசனத்தை கேட்டுட்டு, எல்லாருக்கும் அன்பா இருந்துட்டு, நம்ம இந்த சபையை விட்டு வெளியே கடந்து போன உடனே நம்முடைய வாழ்க்கை மாறி விடலாமா? நம்முடைய பேச்சு மாறி விடலாமா? நம்முடைய ஜீவியம் மாறி விடலாமா? நாம் கிறிஸ்தவரை போல நடிக்கலாமா? இல்ல, கூடாது, கூடாது. சபையிலே ஒரு வேஷம், வீட்டிலே ஒரு வேஷம் இல்லை. சபையிலே ஒரு வேஷம், ஊர்ல ஒரு வேஷம் இல்லை. சபையிலே ஒரு வேஷம், வேலையில ஒரு வேஷம் இல்லை. நாம் என்றென்றைக்கும் உண்மை உள்ளவர்களா, எல்லா இடத்துலயுமே சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். உன் வேலை ஸ்தானமும், உன் வீடும், அக்கமே, யாரை பார்த்தாலும் இவங்க கிறிஸ்தவங்க, இதை அவங்க செய்ய மாட்டாங்க, இதை பண்ண மாட்டாங்க, இப்படிதான் வாழ்வாங்க. இப்படிதான் நம்ம ஒரு பேர் எடுக்கணும். நான் இன்றைக்கு கொஞ்சம் தாழ்மையாய் சொல்றேன், எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிப்பாராக. ஒருவேளை மனிதர்கள் நம்மை குறித்து சாட்சி கூட சொல்ல விருப்பப்படாமல் இருக்கலாம். நம்ம என்னதான் உத்தமமாய் வாழ்ந்தாலும் நம்மளை கெட்டவங்கன்னு சொல்றதுக்கு இந்த நம்முடைய ஒரு சில மனிதர்கள் இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம என்ன பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாலும், எவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும், அவங்க நம்மளை தூஷிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நாம செய்யற எல்லாமே குற்றம் தான் சொல்லுவாங்க. அப்போ மனிதர்கள் ஒருவேளை நம்மை குறித்து அவதூறை பரப்பலாம், நம்முடைய சாட்சியை கெடுக்கலாம், நம்மளை குறித்து தவறா பேசலாம். நல்லவளாய் வாழ்ந்த போதும், உத்தமமாய் வாழ்ந்த போதும் நம்மளை குறித்து தவறா நிறைய வார்த்தைகளை நம்ம சொல்லலாம். ஆனால் நம்முடைய மனசாட்சியிலே நாம் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அதை பார்த்துதான் தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நம்முடைய வாழ்க்கை இருக்கிற நம்முடைய சாட்சி இங்கே யோபு சொல்கிறாரு, என்னுடைய சாட்சி எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகிர்கிறவர், எனக்கு சாட்சி கொடுக்கிறவர், என்னை பற்றி சாட்சி கொடுக்கிற எங்கே இருக்கிறார்? அப்போ நல்ல ஒன்றை நான் வற்புறுத்த விரும்புறேன். சாட்சி அப்படின்னு ஒன்று இருக்குமானால் அந்த சாட்சிக்கும் பரலோகத்திற்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அல்லேலூயா. என் சாட்சி எங்கே இருக்கிறதுனா பரலோகத்தில் இருக்கு. எனக்கு சாட்சி கொடுக்கிற எங்கே இருக்கிறார்னா பரலோகத்தில் இருக்கிறார், உன்னதத்தில் இருக்கிறார். அப்போ இந்த சாட்சி உள்ள வாழ்க்கைக்கும் பரலோகத்திற்கும் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.